ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பட்டையில் சவுண்ட் வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. அது கொஞ்சமாக வதங்கி வரட்டும். பச்சை வாசம்லாம் போனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தோடு சேர்ந்து வரணும். அந்த ஃப்ளேவர் தெரியணும். ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் இது அடுத்தது வந்து சேர்க்கணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தக்காளி ஒரு பெரிய சைஸு 4 தக்காளி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு, அந்த அரைச்ச தக்காளி இதோட சேர்த்துட்டு, மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நாங்க வந்து 2 ஸ்பூன் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நாங்க 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்க்குறோம். அப்புறமா கலர் சேர்த்துக்கோங்க. சாப்பாடுக்கு வந்து கலர் சேர்க்குறவங்க கலர் சேர்த்துக்கோங்க. கலர் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியோட பச்சை வாசம் போயிட்டு அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு வரணும். அது வரைக்கும் கிளறி விட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்துடணும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் வந்து பீன்ஸ் எடுத்துருக்கோம். இந்த 3 தான் எடுத்துருக்கோம். நீங்கள் இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாமே ட்ரையாக இந்த மாதிரி செஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் தண்ணி ஆட் பண்ணணும். இதையுமே நல்லா சூப்பராக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டே இருங்க. நல்லா அந்த இந்த காய்கறியோடு சேர்ந்து வரணும். 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். நாங்கள் 3 கிளாஸில் தான் அளந்து எடுத்துக்கோம். ஸோ அதனால 6 கிளாஸ் அதே கிளாஸில் வந்து சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 விசில் வரணும். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சு தண்ணி இந்த மாதிரி ஸ்டேஜில் வரணும். வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் அரிசி சேர்க்கணும். அரிசி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2 விசில் வச்சா போதும். ஸோ இருக்கிற அரிசியெல்லாம் இந்த மாதிரி 1 by 1 சேர்த்துட்டு வந்துடுங்க. எங்களோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. குக்கிங் வீடியோஸ் பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டேஸ்டி ஃபுட்ஸ்லாம் நாங்கள் போட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு இப்போ குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்படி இருக்கும்.